ஹலோ மக்களே, வெல்கம் டு பிட்ஸ் அண்ட் பீசஸ். இந்த வீடியோவில் ஹைகோர்ட்டுடைய ஒவ்வொரு ஹைகோர்ட்டுக்குமான ஜூரிஸ்டிக்ஷன் எங்கெங்கே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஹைகோர்ட்டுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்டு வைண்ட் அப் பண்ணிடலாம். ஹைகோர்ட் இஸ் டன் அண்ட் டஸ்டட். ஓகே, பாம்பே ஹைகோர்ட் ஃபர்ஸ்ட் ஹைகோர்ட்ஸ் டு பி எஸ்டாப்ளிஷ்ட் வந்து நம்ம அப்பே பார்த்தோம். MBC மெட்ராஸ், பாம்பே அண்ட் கல்கட்டா ஹைகோர்ட்ஸ் 1862 எஸ்டாப்ளிஷ் ஆகுது. சரிங்களா? ஓகே, மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து போவோம். இதோடைய டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் தமிழ்நாடு ஸ்டேட் அண்ட் பாண்டிச்சேரி கவர் ஆகுது. சென்னை இஸ் த பிரின்சிபல் பிரான்ச். அடுத்து வந்து மதுரை பெஞ்ச் இருக்கிறது. ஓகே, கல்கட்டா ஹைகோர்ட் வெஸ்ட் பெங்கால் அண்ட் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ். இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் இஸ் லொக்கேட்டட் ஹியர். கல்கட்டா ஹைகோர்ட் வில் ஹாவ் த ஜூரிஸ்டிக்ஷன். பிரின்சிபல் சீட் வந்து கல்கட்டாவில் ஒரு சீட் இருக்குது. போர்ட் பிளேர் அண்ட் ஜெய்பகுரி அப்படிங்கிற ஒரு 2 இடங்களில் அதர் பெஞ்சஸ் இருக்கிறது. அடுத்து வந்து பாம்பே ஹைகோர்ட் எந்தெந்த ஸ்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, டட்ரா நகர் ஹவேலி, டாமன் அண்ட் டையூ 2 யூனியன் டெரிட்டரிஸ், 2 ஸ்டேட்ஸ் மகாராஷ்டிரா அண்ட் கோவா. கோவா அண்ட் மகாராஷ்டிரா ஸ்டேட்ஸ், டட்ரா அண்ட் டையூ ஆர் 2 யூனியன் டெரிட்டரிஸ். பிரின்சிபல் பெஞ்ச் 1 வந்து பிரின்சிபல் பெஞ்ச் இஸ் அட் மும்பை, அதர் பெஞ்சஸ் அட் பனாஜி, அவுரங்காபாத் அண்ட் நாக்பூர். 4 சீட்ஸ் இருக்குது. அடுத்து வந்து அலகாபாத் ஹைகோர்ட் உத்தரப்பிரதேஷ். நம்ம வந்து எந்தெந்த ஹைகோர்ட்டெல்லாம் அதிகமான 1 or more ஸ்டேட்ஸ் ஹேண்டில் பண்ணுதோ அதை மட்டும் நல்லா பார்த்துப்போம். கவுஹாத்தி ஹைகோர்ட் அஸ்ஸாம், நாகாலாந்து, மிசோரம், அருணாச்சல் பிரதேஷ் 4 ஸ்டேட்ஸ். கவுஹாத்தி இஸ் பிரின்சிபல் பெஞ்ச். அதர் பெஞ்சஸ் கொஹிமா, எய்ஸ்வால், இட்டாநகர். கொஹிமா இஸ் த கேபிட்டல் ஆஃப், எய்ஸ்வால் இஸ் த கேபிட்டல் ஆஃப் அண்ட் இட்டாநகர் இஸ் த கேபிட்டல் ஆஃப் டேஷ் டேஷ் அண்ட் டேஷ். 3 ஸ்டேட்டுடைய கேபிட்டல். இது என்னன்னு சொல்லி நீங்களே பார்த்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ராஜஸ்தான் ஹைகோர்ட் ஒரே ஒரு ஸ்டேட் தான். பிரின்சிபல் பெஞ்ச் ஜோத்பூர், இன்னொன்று வந்து ஜெய்ப்பூர். ஓகே, கேரளா ஹைகோர்ட் கேரளா அண்ட் லக்ஷதீப். கேரளா இங்கே இருக்குது அண்ட் லக்ஷதீப் வந்து அவங்க பார்த்துக்கிறாங்க. பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹைகோர்ட் பஞ்சாப் ஸ்டேட், ஹரியானா ஸ்டேட், சண்டிகர் இஸ் அ யூனியன் டெரிட்டரி. சண்டிகரை பார்த்துக்கிறாங்க. ஓகே, அடுத்தது 1 or more ஸ்டேட்ஸ் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக். இந்த ஹைகோர்ட் வந்து 1928 எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. சரிங்களா? இந்த பைஃபர்கேஷன் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இன்டு 2 யூனியன் டெரிட்டரிஸ்க்கு அப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியன் டெரிட்டரியும் லடாக் யூனியன் டெரிட்டரியும் பார்த்துக்கிறாங்க. 2 பிரின்சிபல் பெஞ்சஸ் வச்சுருக்காங்க. இதை வந்து நீங்கள் பார்த்துக்கங்க, போதும், மோர் தேன் இனஃப். சரிங்களா? டோட்டலாக எவ்வளோ ஹைகோர்ட்ஸ்? 25 ஹைகோர்ட்ஸ் இன் நம்பர். ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட ஹைகோர்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்றால் மெட்ராஸ், பாம்பே அண்ட் கல்கட்டா ஹைகோர்ட். ரொம்ப ரீசெண்டாக எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட ஹைகோர்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து ஆந்திர பிரதேஷ் ஹைகோர்ட் அண்ட் தெலுங்கானா ஹைகோர்ட் 2ஆக பிரிஞ்சப்போ ஸ்டேட் 2019. அண்ட் தென் 2014 தானங்க ஆந்திராவும் தெலுங்கானாவும் பிரிஞ்சு. என்ன 2019 கேட்டிங்கன்னா, 2019 தான் 2மே தனித்தனி ஹைகோர்ட்டாக பிரிஞ்சிருக்கும். அது ஒரே ஹைகோர்ட் தான் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் பைஃபர்கேஷனுக்கு அப்புறம் ஒரு ஹைகோர்ட். இதுதான் வந்து ரொம்ப லேட்டஸ்டான ஹைகோர்ட்ஸ். சரிங்களா? இப்போ வந்து இவ்வளோதான். நவ் லெட்ஸ் சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஆஃப் ஹைகோர்ட்ஸ் அண்ட் ரிலேட்டட் டு இட். அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். Pursuant to report of Sannil Committee, Contempt of Courts Act were passed. Yes, நம்ம வந்து இதிலே பார்த்தோம் 2022 கொஸ்டின் இது. Constitution of India empowers the Supreme Court and High Court to punish for contempt for itself. Yes, correct. 1 correct, 2 correct. Constitution of India defines civil contempt and criminal contempt. No, it does not. Contempt of Court Act தான் define பண்ணுது. In India, Parliament is vested with the powers to make laws on the contempt of court. Parliament make பண்ணலாமா? Yes, Parliament can make. So 3 is wrong. 1 to 4 is correct. There are 18 high courts in the country. இந்த வருஷம் கேட்டிருக்காங்க 2011 கேட்டிருக்காங்க. 2001 இன்னைக்கு வந்து 25 high courts in the country. First one வந்து தப்பு. 3 of them have jurisdiction for more than 1 state. 3 of them பார்த்தோம். கவுஹாத்தி 1, கோவா, மகாராஷ்டிரா ஹைகோர்ட்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தோம் அப்போ வீடியோவில்? இது பஞ்சாப் அண்ட் ஹரியானா. வேறு ஏதாச்சும் இருக்குதா? வேறு எதுவும் இல்லை. மற்றதில் யூனியன் டெரிட்டரி 1 ஸ்டேட் தான். யூனியன் டெரிட்டரிஸ் கேட்கல. நோ யூனியன் டெரிட்டரி ஹேஸ் அ ஹைகோர்ட் ஆஃப் இட்ஸ் ஓன். நோ, டெல்லி ஹேஸ் இட்ஸ் ஓன். ஸோ 3யும் தப்பு. ஓகேங்களா? 1 தப்பு, 3யும் தப்பு. ஜட்ஜஸ் ஆஃப் ஹைகோர்ட் ஹோல்ட் அட் த ஆஃபீஸ் ஆஃப் டில் த ஏஜ் ஆஃப் 62. எஸ். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம பார்த்துருவோம். 3 of them have jurisdiction for more than 1 ஸ்டேட்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ பேருன்னு பார்ப்போம். பஞ்சாப், ஹரியானா இது வந்து 1, கவுஹாத்தி ஹைகோர்ட் 2, இது 3,
ஏன்னா ஸ்டேட்ஸ் மட்டும் கணக்கு வச்சுட்டீங்க அப்படின்ற 3 தான். ஜம்மு அண்ட் காஷ்மீர் இது எல்லாமே இதில் வந்துடும், யூனியன் டெரிட்டரியில் வந்துடும். ஸோ 3 ஆஃப் them கரெக்டுங்க. ஓகேங்களா? இதில் வந்து ஏன் தப்பாக இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்னைக்கு வந்து 18 வந்து கரெக்டு, 2001 கேட்ட கொஸ்டின் இது. ஸோ இன்றைக்கி டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் என்னென்ன வரும் அப்படின்னா 2 and 4 தான் ஆப்ஷன் கரெக்டாக வரும். 18 ஹைகோர்ட்ஸ்னு கேட்டிருக்காங்க, 2001 அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து 25 ஹைகோர்ட்ஸ் ஆயிடுச்சு. Any retired judge of the Supreme Court of India can be called back to act as a Supreme Court judge by Chief Justice of India with prior permission with the President of India. Any retired judge can be called, yes. High Court of India has the power to review its own judgment as the Supreme Court does, yes. With reference to the Constitution, consider the following statements. No High Court shall have jurisdiction to declare any central law to be constitutionally invalid. No. இது தப்பு. 43rd Amendment Act restored this power. An amendment to the Constitution of India cannot be called into question by the Supreme Court of India. இதுவும் தப்பு. ரெண்டுமே தப்பு. Neither one or two is correct. Advocate General of a state in India is appointed by the President. President OT தெரியலையே. President of India வது of India upon the recommendation of Governor of the concerned state. யார் அப்பாயிண்ட் பண்ணுவா? அட்வொகேட் ஜென்ரல் ஆஃப் ஸ்டேட். நம்ம அட்வொகேட் ஜென்ரல் பார்க்கும்போது இது வந்து பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தா உங்களுக்கு புரியாது. இப்போ வந்து ஹைகோர்ட் தானே பார்த்துட்ருக்கோம். ஹைகோர்ட் தானே பார்க்குறோம். எஸ். மோட் ஆஃப் ரிமூவல் ஆஃப் அ ஜட்ஜ் ஆஃப் ஹைகோர்ட் இன் இந்தியா இஸ் சேம் as that of the judge of the Supreme Court. Yes, impeachment process is the same. After retirement from office, a permanent judge of a high court cannot plead or act in any court or before any authority of India. தப்புங்க. எக்ஸப்ட் தட் இவர் ஒர்க் பண்ண ஹைகோர்ட் ஆர் ஹைகோர்ட்ஸ், இப்போ வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்லேயும் கவுஹாத்திலையும் இவர் ஒர்க் பீரியடில் ஜட்ஜாக இருந்திருப்பார். அந்த ஹைகோர்ட்ஸ் அண்ட் அதை தவிர எங்கே வேணாலும் இவர் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். A person who has held office as a permanent judge of high court cannot plead or act in any court before the authority except the Supreme Court. இது வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. தப்பு. அப்பாருங்களே எப்படி கேட்டிருக்காங்கன்னு. ஒன்று வந்து பிஃபோர் எனி அத்தாரிட்டின்னு கொடுத்துட்டாங்க. எந்த வருஷம்? 2017. 2006 என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆர் எக்ஸப்ட் த சுப்ரீம் கோர்ட். இல்லை, எக்ஸப்ட் த சுப்ரீம் கோர்ட் அண்ட் அதர் ஹைகோர்ட்ஸ். வேறு இப்போ வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆகிறீங்க அப்படின்னா அந்த ஹைகோர்ட்டை தவிர சுப்ரீம் கோர்ட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், மற்ற ஹைகோர்ட்ஸ்லையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். எ பர்சன் இஸ் நாட் குவாலிஃபைட் ஃபார் அப்பாயின்மெண்ட் ஆஸ் அ ஜட்ஜ் இன் ஹைகோர்ட் இன் இந்தியா அன்லஸ் ஹேஸ் அட்லீஸ்ட் 5 years held a judicial office in the territory of India. ஹைகோர்ட் ஜட்ஜஸ்க்கு 10 years ஜுடிஷியல் ஆஃபீஸுங்க. இதுவும் தப்பு. Neither one nor two is correct. Assertion. In India, every state has a high court. In India, every state has a high court in its territory. No, கோவாக்கெல்லாம் கிடையாது. Constitution of India provides high court for each state. Yes, Constitution is providing. ஒரு ஸ்டேட்டுக்கும் இருக்கணும், ஆனால் அந்த ஸ்டேட்லேயே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. There are 25 high courts in India. Yes, Punjab, Haryana, Union Territory of Chandigarh have a common high court. Yes, NCT has a high court of its own. Yes, National Capital Territory. All the one are correct. Parliament cannot enlarge the jurisdiction of the Supreme Court of India as its jurisdiction is limited to that conferred by the Constitution. No, Parliament can enlarge. நாளைக்கு வந்து இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு கச்சத்தீவு அப்படிங்கிற ஏரியா வந்து நம்ம வந்து ஸ்ரீலங்காட்ட நெகோசியேஷன் மூலமாக வாங்கிடும்னு வச்சுக்கோங்களேன். Parliament can enlarge the jurisdiction of the Supreme Court to கச்சத்தீவு also. இது வந்து தப்பு. The officers and servants of Supreme Court and High Courts are appointed by the concerned Chief Justice and administrative expenses are charged on the Consolidated Fund of India. Correct. சரிங்களா? அடுத்தது. Which one of the following High Courts has territorial jurisdiction over Andaman and Nicobar Islands? இப்போ தான் பார்த்தோம் Calcutta High Court.